la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். எங்கேயும் போகாத வீட்லயே நான் வேணும்னா அப்புறம் சம்பளம் மட்டும் வேணுங்கிற, அப்ப இதுவும் போக கூடாதுங்கிற, அப்ப சம்பளமும் வரணுங்கிற, அப்ப என்ன தாண்டி உங்களுடைய இது? உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கனா வச்சுக்கிறா. உன் ஒய்ஃபை பத்தி நீ எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்றத உன் ஒய்ஃப் சில கொஸ்டின்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீ கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்களோட கரெக்டா சொல்லலனா பெனால்டி இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் நீ செய்யணும். ஓகேவா? சொல்லுங்க. டேய் சீரியஸா கேள்றா. ஓகே, அவங்களோட செப்பலோட சைஸ் என்ன? அவனோட செப்பல் சைஸே அவனுக்கு தெரியாது. பிளாஷ்பேக் போறியா? என்ன பிளாஷ்பேக்? அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சீக்கிரம். செப்பல் சைஸ்லாம் சரி, அவன ஆப்ஷன்ஸ் கொடுக்குவா? ஆப்ஷன்ஸ் கொடுக்குவா? அப்ப கூட அவன் செய்யலாம். செப்பல் சைஸ் வந்து கொடுங்க. நான் ஆப்ஷன் சொல்றேன், ரெண்டே ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 7. சீக்கிரமா சொல்லு, டைம் ஆச்சு. 5 4 ஏதாவது ஒண்ணு சொல்லு. ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு தான் இருக்கும். 8 நினைக்கிறேன். 7 8 7.5. சொல்லனா பதில் சொல்லனா அதான் ஆப்ஷன் 7 8. 8 லாக் பண்ணிக்கலாம்ல? 8 தானே? கன்ஃபார்மா? சரி, என்ன பெனால்டி கொடுக்க போறீங்க? மொத்தமா எல்லா கேள்வியும் மொத்தமாவே போயிருமா? அப்ப 2 பெனால்டி கொடுங்க, ஏன்னா ஒவ்வொரு क्वेश्चंस கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? உங்களுக்கு பிடிச்ச கலரா இருந்தாலும் வார்த்தையா இருந்தாலும் ஒரே மாதிரி தான், பச்சை. அப்படியா? கரெக்டா? பரவாயில்ல, இதுல சூப்பரா தம்பி, டே கலக்கிறடா. இதுல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். பிடிச்ச ஹீரோ? பிடிச்ச ஹீரோ வந்து ஒரு 3 பேரை சொல்லியிருக்காங்க, யாராவது ஒருத்தரை சொன்னாலும் நான் விட்டுறேன். இருங்க, டக்குனு எவ்வளவு ஹீரோஸ் டாப்ல இருக்காங்க? 2 இது விஜய் சார். 2வது பெனால்டி இருக்கு. ஓகேவா? தப்பா? ஆமா. உனக்கு பிடிக்காதடி? விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன் விஜய் சாரை பிடிச்சா குறைஞ்சா விடுவோம், உனக்கு கொள்ளாத விட மாட்டாங்க. ரெடி, நீங்க அடுத்த கேள்வி. சரி, அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் வேணா, சின்ன க்ளூ தானே. சிம்பு பாட்டு. ஓகேவா? யோசிச்சுக்க. சிம்பு பாட்டு அவங்களுக்கு பிடிக்கும், என்ன பாட்டு அப்படின்றத. சிம்பு பாட்டுலயே நீங்க 2 ஆப்ஷன் கொடுத்தாலுமே அவன் சொல்ல மாட்டான். 5 4 3 2. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே. தப்பு. 3வது பெனால்டி. வாலிக்குள்ள பாட்டு எழுத எனக்கு எழுத படிக்க தெரியல. 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், அதனாலதான் அப்படி மாறியா. இந்த பாட்டு பிடிக்குமா? 2 லைன் பாட. அவன் பிடிச்சிருக்கா நீ பாடுறது? என்ன நானே திட்டி திட்டி பார்த்தேன், மனசு மாறவில்லை, என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. லூசு பையா லூசு பையா லூசு பையா. பாட்டு தெரியாத பாடி அப்படின்னு என் மனசுக்குள்ள நானே திட்டுற மாதிரி தோணுதுங்க. இது பிடிச்ச ஹீரோயின்? பிடிச்ச ஹீரோயின் வந்து இவளுக்கு பிடிச்ச ஹீரோயின் பிடிச்சது வந்து நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ த்ரிஷா, ஆப்ஷன் பி நயன்தாரா. 5 4 3. திரிஷா மேடம். ஓகே, 4வது பெனல்டி.
ஓகே, அடுத்து ஃபைனலா ஒரு கொஸ்டின். நான் ஒண்ணு கூட கரெக்டா சொல்றீங்களா? அவங்களுக்கு எந்த ஜானரான படம் பிடிக்கும்? லைக் கமர்ஷியல், பேய் படம், காமெடி படம், இவங்களுக்கு பிடிச்ச படம். ஆமா, ரொமான்டிக்கா. ஏய் உனக்கு என்ன படம் பிடிக்கும்? கேளு. அதான் சொல்லிட்டாங்க. அதானே பிடிக்கும். கரெக்டா? மைக்கே கேக்குடா. என்ன சொன்னா? என்ன படம்? ஒண்ணுமே சொல்லலாம். காமெடி. சரி, என்ன படம்? எவ்வளவு ஆப்ஷன் சொல்லிருக்காங்க. சரி, ஆப்ஷன் ஏ ரொமான்டிக் படமா, ஆப்ஷன் பி பேய் படமா, ஹாரர் படமா? 5 4 ரொமான்ஸ் படம். 3 2 1. ஓகே, எல்லாமே பெனால்டி தான். சொன்ன ஒரே ஒரு மட்டும் கலர் மட்டும் தான் கரெக்டா சொல்லியிருக்காப்ல. இதுதான் டிஸ்கஸ். பச்சை கரெக்டா சொன்னா? ஆமா, அதே கரெக்டா சொன்னேன். இதே ஒரு எச்ச அப்ப கரெக்டா பச்சை தான். நான் அந்த அர்த்தத்துல சொல்லுமா? சரி, இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் அனுப்பிட்டோம். கலைகிட்ட கேட்டுருந்தோம், கலை உன்ன அவங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க, நீயும் பெனால்டி கொடு, ஓகேவா? பழிக்கு பழி வாங்குற. எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறேன். சண்டைலடா, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு, கேம் ஷோ மாதிரி. நான் நம்ப மாட்டோம். டேய் நல்லா இருக்கும்டா. உனக்கு பெனால்டி தருவாங்களா? இப்போ நீ பதிலுக்கு தரணும்ல. சரி சரி, 7. சரி, கீழே போடு. ஒண்ணுது 7 தானா? ரெண்டு பேரும் இதுல மேட்ச் ஆகுது. இந்த கேள்வியை ஆட் பண்ணிடுங்க. என்னுடைய ஷூல வந்து என்ன மெரிச்சிருக்குன்னு கேளுங்க. சானியா கரெக்டா சொல்லிட்டு. சரி, கலர் என்ன? பிடிச்ச கலர்? பிடிச்ச கலர் வந்து ஐயோ சடனா சொன்னேன். சீக்கிரம் நான் வந்துட போறாங்கடா. பிடிச்ச கலர் வந்து எல்லா கலரும் பிடிக்கும். ஆனா வந்து ப்ரௌன் கலர் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும்னா, ஏன்னா ரெட்லாம் பிடிக்காது. எனக்கு கிரீன் பிடிக்கும், பிளாக் பிடிக்கும், ஒயிட் பிடிக்கும். கிரீன் பிளாக், கிரீனு பிளாக் ஒயிட்டா? ஆமா. சரி, ஓகே. ஹீரோ பிடிச்ச ஹீரோ வந்து ஐயோ அவள்கிட்ட மாட்டி விடுறத விட இங்க மாட்டி விட்டுருவீங்க போல. எனக்கு எல்லா ஹீரோவும் பிடிக்குங்க. ஏதாவது ஒருத்தர் சொல்லு டக்குன்னு. ஒருத்தர் சொல்லக்கூடாதுங்க. வந்துட போறாங்களா? அப்பதான் பெனால்டி கொடுப்பேன். எந்த இதுல போ? நீ தான் ஹீரோ ஐடில. என்னையே நான் சொல்லிக்கணுமா? ஆமா, நீ ஹீரோ ஐடில. சும்மா அடிச்சுடுவோம் உனக்கு. எனக்கு வந்து விஜய் சார் சொல்லணும். விஜய் சார், அஜித் சார். சரி, ஓகே. தளபதி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பிடிச்ச சாங்கா? ஆமா, பிடிச்ச சாங் வந்து ஐயோ எனக்கு வந்து இந்த சாங் தான் பிடிக்கும். உன் குத்தமா, சரி குத்தமா, குத்தம். அது அப்புறம் குத்தம்டா இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்தது. இந்த பாட்டு பிடிக்கும். கடவுள் உள்ளமே கருணை இல்லமே, அது. சரி, ஓகே. அடுத்து ஹீரோயின் பிடிச்ச ஹீரோயின் வந்து பிடிச்ச ஹீரோயின் நயன்தாரா, த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ், யாரையா சொல்லு. திரிஷா மேடம். த்ரிஷா, ஓகே. மூவி எந்த மாதிரி மூவி பிடிக்கும்? பேய் படம் பிடிக்குமா, காமெடி படம் பிடிக்குமா, ரொமான்டிக் படம் பிடிக்குமா? எனக்கு காது கிட்ட வந்துட்டோங்களா? டேய் சொல்றா, இங்க டைப் பண்ணிக்கிறேன். இல்ல அது க்ளோஸ்ல தான் சொல்லுவேன். என்ன படம் பிடிக்கும்னா, ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு மாதிரி ஓகே. போலாமா? கலையை நீங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணேன். கலையோட கண்டிப்பா எனக்கு எதுவுமே தெரியாது. செப்பல் சைஸ் என்ன? அவன் காலை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வேற ஏதாவது கேட்டாங்கன்னா அப்ப என்ன, பேண்ட் சைஸ் கேட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவ நீ? இடுப்பு பார்த்துக்கிங்க பிடிப்பேன். பைத்தியக்காரன். இல்ல கேட்ட கேள்விக்கு நான் இது பண்ணனா நான் கரெக்டா தானே பதில் சொன்னேன். நீயா இங்க பாரு நீ காலத்துக்கு இங்க வச்சுக்கிறேன். 8 லாக் பண்ணலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பெனல்டி, ஓகேவா? 7. ஐயோ, பிடிச்ச கலர் 3 கலர் சொல்லுங்க, ஒரு கலர் சொல்லுங்க, நான் விட்டேன். நானும் ஏதாவது ஒரு 3 கலர் சொல்றேன், அப்பதான் ஒரு கலர் ஆகும். ரெட், பிங்க், ஒரு கலர் பிடிச்சது. சரி, அதுல பிளாக் இருக்கு. ஓகே. பிடிச்ச ஆக்டர்? அவனையே பிடிக்கும்னு தெரியும். பாத்தியா, சொன்னா உன்னை ஒரு ஆக்டரா அவங்க இமேஜின் பண்ணி வச்சிருக்காங்கடா அவங்க லைஃப்ல. யார கேட்டீங்க இமேஜின்? என்னடா சந்தோஷப்படுற இதுக்கு? ஒரு நடிகனா அவர்தானா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நான் இப்பதானே கத்துக்கிட்டு வரேன். சரி, 5 யோகி பாபு, 4 3 விஜய் சேதுபதி, 2 சிம்பு, 1 அவுட். ஓகே. ரெண்டாவது பெனல்டி யாரு? இதுல விஜய், அஜித் 2 பேரையும் சொல்லிருக்கேன். பிடிச்ச சாங் என்ன? 2 சாங் சொல்லிருக்காங்க, ஒரு சாங் பின்னால விட்டுருவோம். எனக்கு குத்து சாங் பிடிக்கும். அவுட். பிடிச்ச ஹீரோயின்?
அந்த சாங் என்னன்னு கேளுங்க. ஹீரோயின் சரி என்ன சாங் பிடிக்குமா? இல்ல அது நீங்க சொல்லக்கூடாது, நீ தான் சொல்லணும். அதான் நான் அவுட் ஆயிட்டேன். குத்து பாட்டுன்னு சொல்லி அவுட் ஆயிட்டாங்கல்ல. மெலடி சாங்னு சொல்லி அது ஆப்ஷன் கொடுங்க. சரி அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு என்ன சாங் பிடிக்கும்ன்றது நீங்க சொல்லணும். இப்போ என்ன பாட்டு? மெலடி சாங். மெலோடி ஒரு சாங். மாதிரி மெலோடியும் சோகமும் மிக்ஸ்டா வரும் இதுல. சரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குவானா? ஒரு 4-5 சாங் சொல்லுங்க. அது சரி ஓகே. ஆப்ஷன் ஏ இந்த தேடித்திடாத பிரபு பாட்டு, கார்த்தி பாட்டு தங்கமணி சீரி அது ஒண்ணு. ஆப்ஷன் பி வந்து காத்திருந்து அது. ஆப்ஷன் சி வந்து உன் குத்தமா என் குத்தமா. 5 4 ஏன் அதை சொல்றீங்க? கரெக்ட் லாக் பண்ணலாமா? அதை காத்திருந்து காலங்கள் போறது ஐடியாதான். அதானா ஃபைனலா? ஏன் அதை சொன்னீங்க? தெரியல சொன்னா அவுட்டா. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னதான் கரெக்ட். உன் குத்தமா என் குத்தமா தான். சரி ஓகே. பிடிச்ச ஹீரோயின்? அவனுக்கு ஹீரோயினாலே பிடிக்கும், பொண்ணுனாலே பிடிக்கும். சரி பிடிச்ச ஹீரோயின் ஒருத்தர் பேர். ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கீர்த்தி சுரேஷ், ஆப்ஷன் பி த்ரிஷா. 5 4 3 த்ரிஷா. லாக் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு கரெக்டா. எந்த மாதிரி ஜானர் படங்கள்ல அதிகமா காத்து கருப்பு கலைக்கு பிடிக்கும்? காமெடி தானா? கன்ஃபார்மா? இதுவும் கரெக்ட். அவனை விட நீங்க அவனை ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கீங்க, நிறைய புரிஞ்சிருக்கீங்க. பட் அந்த பெனால்டி மட்டும் ஷேர் பண்ணிக்கீங்க. என்ன பெனால்டி கொடுக்க போறீங்க கலைக்கு? நீங்களே ஏதாவது ஐடியா சொல்லுங்க. 3 பெனால்டி கொடுக்கணும்ல. இத மட்டும் தண்ணியே கொடுக்காம இந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் ஒரு பீஸ் ஃபுல்லா வாயில போச்சு சாப்பிட சொல்லு. புரியல எனக்கு. ஒரு பீஸ் நல்லா சாப்பிட சொல்லுங்கன்ற. தண்ணியே குடிக்க கூடாது. இல்ல இது காரமா இருக்குங்க. வேணா ரியாக்ஷன் அது வேணாமா? சரி அப்ப நீங்களே பெனால்டி. தேங்க்யூ. ஏதாவது ஆட சொல்றது என்ன பண்ண சொல்லுங்க? என் கால்ல விழுகணும். இன்னொரு பெனால்டி என்னன்னா நானே சொல்றேன். உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுப்பா. என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும். இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவங்கள நீ ப்ரப்போஸ் பண்ணு. தம்பி உங்களதான் உங்க ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, ப்ரப்போஸ் பண்ண சொல்லி சொல்றேன். அவன் இப்ப வேற உலகத்துக்கு போயிட்டான். திரும்ப ஒரு 2 வருஷம் ஆகும். ஏன் என்ன அப்படி பண்ணா? அப்படிதான் திடீர்னு ஏதாவது யோசிப்பான். எப்படி ப்ரப்போஸ் பண்றது? அதே நானே சொல்லிட்டேன். அப்படி இல்ல, அவங்களுக்கு நீ பண்ணிருப்பில்ல. யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா அதை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணா? ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல. இன்ன வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லையா? இன்ன வரைக்கும் அப்புறம் எப்படி லவ் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? நான் அவனை லவ் பண்றேன், நீ பண்றியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்படியே சொல்லிட்டியா? அப்படியே ஓப்பனா சொல்லிட்டேன். இதுல என்னங்க இருக்கு? பண்றியா இல்லையாடி? பண்றேன்னா விடுவேன், இல்லன்னா இங்கேயே மயிர் எடுத்து போட்டு அப்படியே அட்டி பண்ணிருந்தேன். அந்த பயத்துல ஒத்துக்கிட்டாங்க. இல்லையாமே? கண்ணாடி போட்டாதானே உனக்கு கண்ணு தெரியும். இம்ப்ரெஸ் பண்ண டக்குன்னு. நீ இம்ப்ரெஸ் பண்ணாதான் உனக்கு இந்த கிளாஸ். வேற என்ன பண்ணணும்? லைட்ல ஆஃப் பண்ணிடணும்ன்றியா? எல்லாமே உனக்கு பண்ணுவாங்க. இம்ப்ரெஸ் பண்றா டக்குன்னு. லைட்ல ஆஃப் பண்ணா இம்ப்ரெஸ்லாம் பண்ண மாட்டான். எனக்கு புரியலையே. படுத்து தூங்கிடுமா? ஏங்க அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்க. அதே முடிச்சுக்கலாம் நம்ம சீக்கிரம். ஏங்க நிஜமாவே தூங்கிட்டே இருப்பான். எனி டைம் தூங்குவான். என்னங்க சொல்றீங்க? எவ்வளவு பெரிய ஆள் நினைச்ச ரவுடி தானே நீனு? தூங்கிடும்ன்றாங்க. ரவுடி இல்ல, வெளிய பாக்குறதுக்கு அப்படி மாதிரி வீடியோ பண்றதெல்லாம் பாத்துட்டு அப்படி இது பண்றாங்க. மத்தபடி இங்க உள்ளுக்குள்ள ஒண்ணும் ப்ரப்போஸ் பண்ற தவிர எல்லாம் பேசுற. ப்ரப்போஸ் பண்ண. ஏய் பைத்தியக்காரி, உன்னதான் என்ன உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லுன்ட்டு. ஏன்னா வேற அம்மா சொல்லிடக்கூடாதுல, அதுக்கு முன்னாடியே சொல்லணும். நிறைய ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியலையா?
முன்னாடி எல்லாம் சாப்பாடு தானே இருக்கு. சரி, இந்த மாதிரி மொக்க காமெடி பண்றதுக்கு முன்னாடி முன்னாடி சொல்லிடுறேன். சொல்லு. நான் உன்னை நீ என்ன என்ன காதலிக்கலை அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? காதலிக்கிறண்டி. இம்ப்ரெஸ் ஆகலாம். ஏய், நான் உன்னை லவ் பண்றேன். அதுக்கு நீ பதிலுக்கு என்ன லவ் பண்ணு. நீ லவ் பண்ணா நான் அவனை லவ் பண்ண முடியுமா? எனக்கும் உன்னை பிடிக்கணும்ல. பிடிக்கும்னா நான் என்ன பண்ணுவேன்? குரங்கு மாதிரி பண்ணணும். ஏய், என் நேச்சரே அப்படிதான். பரவாயில்ல. இம்ப்ரெஸ் பண்ற டக்குன்னு அதான் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி பாட்டு பாடி ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி குரங்கு மாதிரி பண்ணு. குரங்கு மாதிரியா? ஐயோ, தலை தலை சொல்லி இல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க. ஒரு சும்மா சும்மாடா ஒரு இருங்க. அது தலை சொல்லி சொன்னதான், அது சொல்லி சொன்னேன். தாடி சொன்னது உண்மையாவே அடிச்சது தான். நல்ல பேரு. ஓகே, அவங்களுக்கு நீ ஏதாவது பெனால்டி கொடு. என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது? என்னதுன்னா அவங்களும் தோத்துருக்காங்கல்ல, உன்னோட இது கரெக்டா சொல்லல, அவங்களுக்கு ஏதாவது பெனால்டி கொடுக்கணுமா? உன் ஒய்ஃபுக்கு நீ கொடுக்கக்கூடிய பெனால்டி? பெனால்டிக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? பாடுவாங்களா நல்லா? அது பனிஷ்மெண்ட் இல்ல, நம்மளுக்கு நமக்கு தண்டனை. ஐயோ, வேற சினிமா டைலாக் ஏதாவது? சினிமா டைலாக் ஏதாவது? சினிமா டைலாக் ஏதாவது? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டேன். இது ரெகுலரா பண்றது. டக்குன்னு ஏதாவது குடுறா, கிளம்புவோம். டக்குன்னு என்ன பண்ற? இத சாப்பிடு. வித்தியாசமா இருக்கும். சாப்பிடுறது. அப்ப இந்த ஸ்பூனால எடுத்து சாப்பிடுவீங்க, அப்ப ஸ்பூனா சாப்பிட மாட்டீங்க. நீ மட்டும் ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடலாம். அப்ப நீயும் சாப்பிடு. நான் சொன்னாக்கா அது எதாவது புரிஞ்சுக்காதுங்க. ஏதாவது கியூட்டா சொல்றா, அவங்க ஏதாவது பண்ண சொல்றா, அவங்கள தண்டனை மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அந்த மாதிரி. இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? அவனா இருந்தாலும் என்ன இது பண்றது? ஏய், அந்த தண்டனை எல்லாம் வேணாம். அவ தாங்க, நீ வந்து செத்துரு. சரியா? பெனால்டி கொடுக்க சொன்னா என்ன கொடுக்க? என்ன பண்ற? பெனால்டி கொடுக்க தெரிஞ்சா கொடு. சரி, 2 லைன் பாடிருங்க கலைக்காக. சளி பிடிச்சிருக்கு. பரவாயில்லைங்க, பாடுங்க. உங்க ஹஸ்பண்டுக்காக இன்னைக்கு ஒரு சளி மட்டும் பிடிக்கல, பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவ கத்த ஆரம்பிச்சிருவான். பைத்தியக்காரி இருடி. காப்பிரைட்ஸ் வந்துறப்ப பரவாயில்ல, நாங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கிறோம். 2 லைன் பாட்டு மட்டும் பாடிருங்க கலைக்காக. ஆமா, அப்படியே காப்பிரைட்ஸ் வரல, நான் மட்டும் இப்போ ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி நடப்போங்க. நண்பர்களே, இது அடுத்தபடியாக பாட வருகிறார் அபிநயா. நன்றி 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 நன்றி. ரசித்து கேட்ட அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இது அடுத்தடுத்த பாடலாக இதோ பாட வருகிறார். பாடி சொல்லி ரொம்ப நேரம் பேசுறது அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்கிறாங்க. நன்னானே எடுத்து விடு. இப்பெல்லாம் பண்ணா எனக்கு மறந்து போயிடும். அடைமலை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சேர்ந்து ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையேதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். எங்கேயும் போகாத, வீட்லயே நான் வேணும்னா அப்புறம் சம்பளம் மட்டும் வேணுங்கிற. அப்ப இதுவும் போக கூடாதுங்கிற, அப்ப சம்பளமும் வரணுங்கிற. அப்ப என்ன தாண்டி உங்களுடைய இது பிளான்? என்னதான்? புருஷன் வேலைக்கும் போக கூடாது. சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கனா. ஆப்ஷன் வச்சுக்கிறா.